ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.2 பார்க்கலாம். ஓர் இடத்தில் 3 வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன. அதாவது முக்கோண வடிவில வீட்டு மனை, சரிங்களா? 3 வேறுபட்ட முக்கோண வடிவம் எதெல்லாம்னா செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம் அப்படின்னு தந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. 3 வீட்டு மனையோட சுற்றளவும் ஒரே தான், 120 மீட்டர். அப்பிறகு அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது 3 வீட்டு மனையோட பக்க நீளங்களும் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது என முடிவு செய்ய வாங்குபவருக்கு உதவி செய்க. இந்த 3 வீட்டு மனையிலையும் எது அதிக பரப்பு கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம முடிவு செய்வதற்காக வாங்குபவருக்கு உதவி செய்யணுமா, சரிங்களா? ஓகேங்க, நம்ம பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். 3 வீட்டு மனைக்கும் பரப்பு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு பக்க நீளங்கள் மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் பக்க நீளத்தை வச்சு நான் முதல் செங்கோண முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிக்கலாம். இங்க நான் பக்க நீளங்களை மட்டும் எழுதியிருக்கேன், சரிங்களா? இனிமே பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏ பி சி அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்புறம் செகண்ட் இருக்கக்கூடியதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், 40 மீட்டர். இனிமேல் தேர்டா இருக்கக்கூடியதை நான் சீன் எடுத்துக்கிறேன், என்னன்னா 50 மீட்டர், சரிங்களா? இதை வச்சு என்ன எஸ் கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 30 எழுதிடலாம். அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 40 கூட்டல் சியோட மதிப்பு 50 டிவைடருக்கு கீழே 2. ஓகே, மேலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கூட்டிருங்க. கூட்டுனா நம்மளுக்கு 120ன்னு கிடைக்கும், சரிங்களா? டிவைடருக்கு கீழே 2 இருக்கு. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2 ஆர் 2 12, அப்புறம் அந்த 0 அப்படியே எழுதிருங்க. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60ன்னு கிடைக்குது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 60 அலகு எழுதிருங்க. எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, நீ முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அடுத்த அலகு எழுதிருங்க, சதுர அலகு. ஓகே, இப்போ எல்லா மதிப்புமே தெரியும். ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ்ஸோட மதிப்பு 60. அப்போ 60 இன்டூ திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அப்புறம் மைனஸ் ஏ. ஏயோட மதிப்பு 30ன்னு எழுதியிருக்கோம், அப்போ 30. திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் பி. பியோட மதிப்பு 40 எழுதிடலாம். அடுத்த திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60, அப்புறம் மைனஸ் சியோட மதிப்பு 50 எழுதிருங்க, சரிங்களா? ஓகே, இனிமேல் மைனஸ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 இன்டூ 60ல இருந்து 30 கழிச்சா 30ன்னு தான் கிடைக்கும். இனி 60ல இருந்து 40 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். அப்புறம் 60ல இருந்து 50 கழிச்சா 10ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுத போறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் எப்படி எழுதலாம்? 3 2 6 அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? அப்போ 3 இன்டூ 2. இனி இங்கே ஒரு 0 இருக்கு, அதனால இந்த 2ல எதுக்காவது போடலாம். நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு 20 இருக்கு. ஓகே, அப்புறம் 30 எப்படி எழுதலாம்னா 3 இன்டூ 10ன்னு எழுதிக்கலாம். 3ஐயும் 10ஐயும் இருக்குன்னா 30 தான் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி எழுதுனேன்னா ஆல்ரெடி ஒரு 10 இருக்கு. ஓகே, இனிமேல் 20 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு 20 இருக்கு அதுக்காக. அப்புறம் 10ஐயும் அப்படியே வச்சிருங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ள 3 2 வாட்டி இருக்கு, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. அப்புறம் 20 2 வாட்டி இருக்கு, ஒரு 20 வெளியே எடுக்கலாம். அப்புறம் 10 2 வாட்டி இருக்கு, ஒரு 10 வெளியே எடுக்கலாம். ஓகே, இனிமேல் இதெல்லாத்தையும் பெருக்கிடலாமா? முதல்ல 3ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். 3 2 6. பேலன்ஸா இருக்கக்கூடிய 2 0வா அடுத்து எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? 600. இனி அலகு எழுதணும், சதுர அலகு. அப்ப சதுர அலகு நம்மளுக்கு தந்திரக்கூடிய மதிப்பெல்லாம் மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதை மீட்டர்னு எழுதிக்கணும். பாத்தீங்களா? இப்போ முதல் முக்கோணத்தோட பரப்பளவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 600 சதுர மீட்டர். இனி 2வது முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, பக்க நீளங்களை மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 35 மீட்டர். செகண்டா உள்ளதை பின்னு எடுத்துக்கிறேன், பி இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர். மூணாவது இருக்கக்கூடியதை சீன் எடுத்துக்கிறேன், 45 மீட்டர். இதை வச்சு என்ன எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 35 கூட்டல் பியோட மதிப்பு 40 கூட்டல் சியோட மதிப்பு 45 டிவைடருக்கு கீழே 2. மேலே இருக்கக்கூடியதை கூட்டுனா நம்மளுக்கு 120ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2 ஆர் 2 12, அப்புறம் 0. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 60. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 60, அலகு எழுதணும். மீட்டர்ல கொடுத்துருக்கனால மீட்டர்னு எழுதிக்கலாம். இனி முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்தனால டைரக்டா எழுதிட்டேன், சரிங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 60. அப்போ அடுத்த திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் ஏ. ஏயோட மதிப்பு 35 எழுதிருங்க. ஓகே, அப்புறம் திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் பி. பியோட மதிப்பு 40 எழுதிடலாம்.
ஓகே, அடுத்த திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60 மைனஸ் சியோட மதிப்பு 45 எழுதிடலாமா? 45. இனி கழிக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 இன்டூ 60ல் இருந்து 35 கழிச்சா 25ன்னு கிடைக்கும். அப்புறவு 60ல் இருந்து 40 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். அடுத்த 60ல் இருந்து 45 கழிச்சா 15ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இனிமே பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எப்படி எழுதலாம்? 3 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 இன்டூ 2. இனி இங்கே ஒரு 0 இருக்குது. அந்த 0வை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது, அதுக்காக. அப்புறவு 25 எப்படி எழுதலாம்? 5 25 இன்டூ 20 அப்படியே வச்சுருங்க, ஏன்னா ஒரு 20 இருக்குது, அதுக்காக. அப்புறம் 15 எப்படி எழுதலான்னா 3 15. சரிங்களா? இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளே 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. அப்புறம் 20 2 வாட்டி இருக்குது, ஒரு 20 வெளியே எடுத்துடலாம். அப்புறவு 5 2 வாட்டி இருக்குது, ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இனி ஒரே ஒரு 5 மட்டும் இருக்குது, அதனால் அதை வெளியே எடுக்க முடியாது. அப்போ அதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. ரூட் 5. இனி வெளியே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பெருக்கலாம். அப்போது 3 2 6. அடுத்த 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா 6 5 30. அப்புறம் ஒரு 0, அதை மறக்காதுங்க. இனிமேல் பாருங்கள், ரூட் 5ஓட மதிப்பு என்னென்னா 2.236. இதுதான் ரூட் 5ஓட மதிப்பு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ ரூட் 5க்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ 2.236. இனிமேல் இதை ரெண்டையும் பெருக்கிடலாம். பாருங்கள், 2.236. அப்புறவு 300. 0னால அந்த 0 வெளியே எழுதிருங்க. அப்போ அடுத்த அந்த 0 அப்படி எடுத்து எழுதிருங்க. இனி பெருக்கலாம். 6 3 18. அப்போ 8 பாக்கி 1. 3 9. 9க்கு கூட 1 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. 3 2 6. 6க்கு கூட 1 கூட்டினா 7ன்னு கிடைக்கும். இனிமே 3 2 6 அப்படி எழுதிருங்க. பாருங்க, இங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட் ரோ கூட ரெண்டுமே 0, அதனால அந்த 0 வேண்டாம். அப்ப என்ன கிடைக்குது? 670.8ன்னு கிடைக்குது. அலகு எழுதணும். சதுர அலகு. அலகு நம்மளுக்கு மீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இரண்டாம் முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். இனி மூன்றாவது முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இந்த முக்கோணம் நம்மளுக்கு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணமா இருந்துன்னா அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா √3 / 4 × a² சதுர அலகு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் √3 டிவைடருக்கு கீழே 4. இனி ஏன்னா பக்க நீளங்கள் தான். சரிங்களா? எல்லா பக்கமும் சமமா இருக்கு. 40. அப்ப ஏக்கு பதில் 40ன்னு எழுதிக்கலாம். இன்டூ 40. ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் √3ஓட மதிப்பு 1.732. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடருக்கு கீழே 4 இன்டூ ஸ்கொயர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணா 16ன்னு கிடைக்கும். ஓகே, அடுக்குல 2 இருக்கனால 0வை 2 வாட்டி எழுதிருங்க. இனிமேல் 4 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 4 4, 4 16, பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 1.732ஐயும் 400ஐயும் பெருக்கலாம். பாருங்க, பெருக்கிறேன். 1.732 400. எப்பவுமே 0வை வெளியே எழுதிருங்க. இப்போ இந்த 0வை எழுதிக்கலாம். இனி 4 2 8. அப்புறவு 4 3 12. 2 பாக்கி 1. இனி 7 4 28. 28ஓட 1 கூட்டினா 29. அப்போ 9 பாக்கி 2. 1 4 4. 4 கூட 2 கூட்டினா 6ன்னு கிடைக்கும். இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வரும். கடைசி இருக்கக்கூடிய ரெண்டுமே 0, அதனால இந்த 0 வேண்டாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 692.8 அலகு எழுதணும். சதுர அலகு. இங்க தந்திருக்கக்கூடிய அலகு மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் நீங்க மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? நம்ம மூன்றாவது முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 முக்கோணத்தோட பரப்பளவுல 3வது முக்கோணத்தோட பரப்பளவு தான் அதிகமா இருக்குது. அப்ப எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். therefore 3வது முக்கோணத்தின் பரப்பளவு அதிகமாக உள்ளது. எனவே வீட்டு மனை வாங்குபவருக்கு 3வது வீட்டு மனையை பரிந்துரைக்கலாம். இப்படி எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளவு அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.